மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து சட்டமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடந்த சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டமன்றம் இன்று கூடியதும் மறைந்த உறுப்பினர்கள் மறைந்த மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே மற்றும் மௌலிவாக்கம் கட்டட விபத்து, திருவள்ளூரில் சுவர் இடிந்த விபத்து ஆகியவற்றில் உயிரிழந்தோருக்கு இரங்கல் செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் 30 நிமிடங்கள் சபை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் 10:40 மணிக்கு சபை கூடியது. கேள்வி நேரம் முடிந்ததும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் எழுந்து 61 பேர் உயிரிழந்த மௌலிவாக்கம் கட்டட விபத்து குறித்து ஒத்திவைப்பு தீர்மானத்தின் கீழ் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என கூறினார். இதைத் தொடர்ந்து தேமுதிக உறுப்பினர் மோகன்ராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆறுமுகம் ஆகியோரும் எழுந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என கூறினர். ஆனால் நீதிபதியின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதால் அந்த சம்பவம் பற்றி சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்று கூறி சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை ஆணையம் குறித்து விவாதிக்க விதிகளில் இடம் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் தெரிவித்தனர். அதன் பின்னரும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் திமுக, தேமுதிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கான மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை குறித்த விவாதத்தையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு பேச அனுமதி தராதது குறித்தும் அதை கண்டித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்து இன்று நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரையே புறக்கணிக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற வைத்தியலிங்கம் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்றைக்கு வீட்டு வசதி துறையின் சார்பிலும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பிலும் அவர் மானிய கோரிக்கை விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு அவருக்கு தகுதி இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோருவதற்காக இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்தோம். பேசவே அனுமதிக்கவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடக்கிற போது அதை தொடர்ந்து உடனடியாக இன்றுதான் சட்டசபை கூடியிருக்கிறது. இப்போதுதான் 0 அவர்களே அதை எழுப்ப முடியும். அப்படி எழுப்பினால் பேச அனுமதி இல்லை, வாய்ப்பு உங்களுக்கு தர முடியாது என்று மறுத்தார்கள். ஆகவே அதை ஆட்சேபித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நீதி விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகுபதி அவர்களை மாற்றப்பட வேண்டும். உண்மையான ஒரு நீதி விசாரணையை நடத்துவதற்கான முறையிலே வேறொரு நீதிபதியை அமர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான முறையில் எடுத்துச் சொல்லுவதற்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தோம். அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அந்த வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராவது அமைச்சரவையில் இருந்து நீக்கியிருக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிஎம்டிஏவினுடைய தலைவரை நீக்கியிருக்க வேண்டும். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இது உண்மையை கொண்டு வருவதற்கு பதிலாக உண்மையை மூடி மறைப்பதற்காக ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பு புலனாய்வு அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை முற்றாக நாங்கள் நிராகரிக்கிறோம். எனவே சிபிஐ விசாரணை தேவை. இந்த மௌலிவாக்கம் கட்டடத்தை கட்டக்கூடியவர்கள் விதிமுறை மீறல்கள் செய்திருக்கின்றார்கள் என்று தெரிந்து அந்த விதிமுறை மீறல்களை எல்லாம் தாண்டி அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கு காரணமாக சிஎம்டிஏ அதிகாரிகள் இருக்கின்றார்கள், இந்த அரசு இருக்கின்றது. ஆக இந்த உயிரிழப்புக்கு இந்த அரசு காரணமாக இருக்கின்றது. காரணமானவர்கள் மீது தண்டனை கொடுக்க வேண்டும். இது முந்தைய மைனாரிட்டி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே கலைராஜன் அவர்கள் எழுந்து பேசுகையில் ஒரு விஷயத்தை குறித்து பேசுகையில் அன்றிருந்த பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த எண் 66 விதியன் படித்த சுட்டிக்காட்டி உங்களுக்கு பேசுவதற்கு இதில் பேசுவது உரிமை இல்லை, ஏனென்றால் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று எடுத்துரைத்து அமர வேண்டும் என்று அமர செய்திருக்கிறார்கள். அதே விதியின்படி தான் இன்று பேரவைத் தலைவர் அவர்களும் இதை எடுத்துக்கொள்ள மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் சிறந்த முறையிலே ஒரு விசாரணை குழு அமைத்து அந்த விசாரணை நடந்து வரும் சூழ்நிலையிலே இதை எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அது சரியாக இல்லாவிட்டால் எழுப்பியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.